ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளக்கின்ஸ். என்னென்ன பிளக்கின்ஸ் ஆட் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போற பிளக்கின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலிமென்டார். எலிமென்டரை ஆட் பண்றோம். ஸோ இந்த எலிமென்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னோம்னா, பேஜ் பில்டரா யூஸ் பண்றாங்க. ஸோ எலிமென்டர் பக்கத்துல எசென்ஷியல் ஆட்-ஆன்ஸ் ஃபார் எலிமென்டர் அப்படின்னு வருது. அதையும் ஆட் பண்றோம். ஏன்னா எலிமென்டரோட ஆட்-ஆன்ஸ் தான் அது. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஸோ இது எலிமென்டர் ஆக்டிவேட் பண்ண உடனே அது போயிடுச்சு. ஸோ அதனால திருப்பி போய் எலிமென்டரை திருப்பி நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிடுறோம். அடுத்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போற பிளகின் என்ன அப்படின்னா, திருப்பி ஆட் நியூ. இது ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகி தான் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம திருப்பி நம்ம ஆட் நியூவை கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பிளக்கினை டைப் பண்ணுவோம். அடுத்து நம்ம டைப் பண்ண போற பிளகின் வந்து broken link checker. ஸோ broken link checker வந்து இன்ஸ்டால் பண்றோம். ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம இப்போ எலிமெண்டர் பண்ணிட்டோம், broken link checker பண்ணிட்டோம். அப்புறம் அடுத்து வந்து பிளகின்ஸ் வந்து ஆட் நியூ கொடுக்குறோம். ஆட் நியூ கொடுத்த உடனே அடுத்து நம்ம ஆட் பண்ண போற பிளகின் வந்து கான்டாக்ட் ஃபார்ம் 7. இது ரொம்ப ஃபேமஸான பிளகின். நேம், இமெயில் ஐடி, லாகின்ஸ் இதெல்லாம் இது பண்றது கான்டாக்ட் ஃபார்ம் 7. அதை ஆட் பண்ணிடுறோம். அடுத்த பிளகின்ஸ்ல போய் ஆட் நியூ கொடுக்குறோம். அடுத்து நம்ம டைப் பண்ண போறது ஈஸி டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸை இன்ஸ்டால் பண்றோம். ஆக்டிவேட் பண்ணிடுறோம். அடுத்து பிளகின்ஸ் ஆட் பண்றோம், ஆட் நியூ பண்றோம். அடுத்து லிங்க் விஸ்பர். இது வந்து இன்டர்னல் லிங்க்ஸ் ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. இது எதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் கண்டென்ட் ரைட்டிங் இது பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். லிங்க் விஸ்பர் ஃப்ரீ ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போற பிளகின் வந்து பிரிட்டி லிங்க்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளகின்ங்க. அப்ளிகேட் மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு பிளகின். ஸோ அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்றோம். இது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஸோ வெல்கம் டு பிரிட்டி லிங்க்ஸ்னு வருது. இது எப்படி யூஸ் பண்றது என்ன ஏதுன்றதை நான் சொல்லிடுறேன். அடுத்து பிளகின்ஸ் போகிறோம், ஆட் நியூ கொடுக்குறோம். ஸோ அப்லோடு தீம்ஸ் தெரியாமல் அடிச்சிட்டேன். இப்போ ஆட் நியூ கொடுக்குறோம். நம்ம அடுத்து ரேங்க் மேக்ஸ் எஸ்இஓ டைப் பண்ணுறோம். ஸோ இது எஸ்இஓ பண்ணுறதுக்கான தீம்ஸு, பிளகின்ஸு. ஸோ ரேங்க் மேக்ஸ் ஓப்பன் ஆகுது. இது நம்ம பேக் டு டேஷ்போர்ட் போகிறோம். இது ஆக்டிவேட் பண்ணுறது, கனெக்டிவிட்டி இதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே இல்லாமல் நீங்கள் அது பிளகின் பண்ணிவிட்டு நான் பண்ணுறதை ஆக்டிவேட் பண்ணிட்டு அப்படியே இல்லாமல் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றத கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். செல்ஃப் ரிசர்ச்ன்றது, செல்ஃப் நாலேஜ் டெவலப்மெண்ட், செல்ஃப் ரிசர்ச்ன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இங்கே வந்து பிளகின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்படி ஒரு டவுட் இருக்குது அப்படின்னோம்னா
ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இங்க வீடியோஸ்லயே உங்களுக்கு மேக்ஸிமம் டவுட்ஸ் இருக்காது. அது போக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வரும். இப்போ இது ரொம்ப முக்கியமான பிளகின் சைட்கிட் பை கூகுள். இது வந்து சர்ச் இன்ஜினும் கூகுள் சர்ச் கன்சோலையும் கூகுள் அனலிட்டிக்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கிறலாம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் ஆக்டிவேட் பண்ணிருங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ண ஆட் நியூ கொடுக்குறோம். ஸோ ஆட் நியூ கொடுத்துட்டு சோஷியல் பிக்சல் வருது. ஸோ சோஷியல் பிக்சல் அப்படின்றது நான் தெரியாம சோஷியல் பிக்சல்னு இது பண்ணிட்டேன். இது எடிட்டிங் எடுத்துருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு தெரியணும் என்னன்னா ஷார்ட் பிக்சல் இமேஜ் ஆப்டிமைசர் அதான் அந்த பிளகின்னு. நான் சோஷியல் அப்படின்னு தெரியாம டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எதுவும் பிளகின்ஸ் ஓப்பன் ஆகலை. ஸோ அதை திருப்பி பார்த்துட்டு இப்போ ஷார்ட் பிக்சல் இமேஜ் ஆப்டிமைசர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை எடுத்துட்டு SHORT ஸோ டைப் பண்ண உடனே ஸோ இமேஜ் பிக்சல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஷார்ட் பிக்சல் இமேஜ் ஆப்டிமைசர் வர ஆரம்பிச்சிடும். இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, மூணாவதா ரெண்டாவதா, அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது ஷார்ட் பிக்சல் இமேஜ் ஆப்டிமைசர் எதுக்குன்னா நம்ம இமேஜஸை கம்ப்ரஸ் பண்ணுறது. கம்ப்ரஸ் பண்ணால் மெமரி கம்மியாகும். மெமரி கம்மியான லோடிங் ஸ்பீட் கூடும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ WP ராக்கெட் இது வந்து பெய்ட் பிளகின்ஸ். ஸோ அதை விட்டுறலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ W3 டோட்டல் கேஷ் இது லோடிங் ஸ்பீடுக்கு தான். ஸோ இது ஃப்ரீ பிளகினாக இருக்கு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிடுறோம். இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் இது ஏன்னா லோடிங் ஸ்பீடுக்கான பிளகின் கேஷ் எல்லாத்தையும் எடுத்துரும். ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ அடுத்து நம்ம ஆட் நியூ கொடுத்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போற பிளகின் என்னன்னா ஸோ அடுத்து பிளகினை நம்ம ஆட் பண்றோம். அடுத்து ஸ்டேக்கபிள் அப்படின்றது இது பேஜ் பில்டர் குட்டன்பர்க் பில்ஸ், அதாவது உள்ள பேஜ் டெவலப் பண்றீங்களா அதுல டிசைன் பண்றது கான்ஸ்ட்ரக்டிங் பண்றதுக்கு ஸ்டேக்கபிள்ல இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பேஜ் பில்டர் தான். பட் எலிமெண்டர் மாதிரி எலிகெண்டா இருக்காது. பட் இது வந்து பிளாக் எடிட்டர்லயே வந்து உங்களுக்கு இது பண்ணிக்கிறலாம். ஸோ பிளாக் எடிட்டர்னா என்ன ஏதுன்றது கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்க. பேஜஸ்ல பிளாக் எடிட்டர்னா என்ன அப்படின்றத கூகுளில் சர்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பிளகின்ஸ் போங்க, ஆட் நியூ கிளிக் பண்ணுங்க. ஸோ இது ஏற்கனவே இன்ஸ்டால்டு பிளகின்ஸ் தான் இருக்கு. ஸோ டேபிள் ப்ரெஸ் நம்ம இன்ஸ்டால் பிளகின்ஸ்ல டைப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி திருப்பி போய் ஆட் நியூ கிளிக் பண்ணிட்டு டேபிள் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஆக்டிவேட் பண்ணிடுங்க. அடுத்து ஆட் நியூ கொடுக்குறோம். சர்ச் பிளகின்ஸ்ல போயிட்டு ஆட் பண்றோம். ஸோ இது வந்து பேட் பிளகின்ஸ் த்ரைவ் லீட்ஸ். ஸோ அதனால அதை எடுத்துடுறோம். ஸோ நம்ம வேற பிளகின் என்ன பார்க்குறோம் அப்படின்னா WP கூப்பான்ஸ். கூப்பான்ஸும் அப்ளிகேட் மார்க்கெட்டருக்கு ரிலேட்டடான ஒரு பிளகின் தான். ஸோ அதை வந்து வேர்ட்பிரஸ் கூப்பான் பிளகின்ஸையும் இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஓகே.
ஸோ கூப்பான்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ஆட் நியூ கிளிக் பண்றோம். ஸோ WP ரிச் ஸ்னிப்பெட்ஸ் ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு அந்த ஸ்னிப்பெட் இது வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்றோம். ரைட்டுங்களா? இது ஸ்கீமா எனேபிள்டு SEOக்காக. ஸோ அதையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிளகின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றது. சில முக்கியமான பிளகின்ஸை நான் கீழே வீடியோஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.